பாப்பா கிளவி வர சொல்லிச்சு. ஆமா, நான் தான் வர சொல்ல சொன்னேன். என்னடா கதிரு, நீ ஒரு பக்கம் கஸ்தூரி ஒரு பக்கம்னு கவலைப்பட்டுட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இனியும் கஸ்தூரியை தனியாலாம் விட முடியாது. அவளை கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அவ தான் என் பொண்டாட்டி, இதை யாருனாலையும் மாற்ற முடியாது. அவ நல்லா இருக்கிறத பார்க்கறத விட வேற என்னடா வேணும் என் வாழ்க்கையில? செல்வத்திட்ட தேனிட்டெல்லாம் நானே பேசிட்டேன். நீ போய் கஸ்தூரியை நேரில் பார்த்து நான் சொன்னேன்னு சொல்லு. ஏன்னா அவ இப்ப இருக்கிற வேதனையில நீ சொன்னா மட்டும்தான் கேட்பான். புரியுதா? என்னடா நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டு யோசிச்சுட்டே இருக்க. என்ன யோசனை? ஒன்னும் யோசிக்கலண்ணே, நான் போய் பேசுறேன். கஸ்தூரி உனக்கு தானே, அவ மாட்டேன்னு சொன்னாலும் நான் சம்மதிக்க வைக்கிறேன். போதுமாண்ணே? அதுக்கு தாண்டா உன்னை வர சொன்னேன். வரவாடா? சரிண்ணே. யார் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது? வேற யார் செய்வா? அத்தைங்க தலைவலின்னு படுத்துட்டு இருக்கு. சரி நீ எந்திரி. ஏய் உட்கார்றா. ஒரு நிமிஷம் எந்திரியே. நீ உட்கார்றா. ஒன்னும் பேசாம இருக்க? ஒன்றும் இல்லை, இந்த மருதானே இருக்குல்ல, அது உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என்கிட்டே அவன் சொல்லுது. நீ ஏன் எவ்வளவு வருத்தத்துல இருக்க? அது தெரியாம அது எவ்வளவு சுயநலமா பேசுறது இல்லையா? உன்னை யாரும் புரிஞ்சுக்கல. நீ யாரையும் கட்டிக்காத கஸ்தூரி. உனக்கு நான், எனக்கு நீ, நம்ம 2 பேரும் இப்படி இருந்தோம் கஸ்தூரி. என்னை விட்டா உன்னை யார் நல்லா பார்த்துப்பா? சொல்லு கஸ்தூரி. வேணாம் கஸ்தூரி, நமக்கு யாரும் வேணாம். நான் சொன்னா கேட்பல, உனக்கு என்ன பிடிக்கும் தானே? நம்ம இப்படி இருந்துரும் கஸ்தூரி. சொல்லு கஸ்தூரி.